ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூஜா ரூம் டீப் கிளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். பூஜை அறையை சுத்தம் செய்யும் முறை, 10 எளிய பூஜை அறை குறிப்புகள், இதெல்லாமும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லட்சுமி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருஷப்பிறப்பு வருதுனால பூஜா ரூம் ரொம்பவே க்ளீனிங்காக இருக்கணும். அதுக்கு நாங்கள் டீப் க்ளீனிங் பண்ண வீடியோவை தான் இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பூஜா ரூம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த படங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக இந்த இடத்தெல்லாமும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். இந்த படத்துக்கு பின்னாடி நிறையா வாடின பூ, இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ க்ளீனிங் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பூஜை அறையை சுத்தம் செய்கிற முறையை பார்ப்போம். வாரத்தில் ஒரு முறையோ அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறையோ பெரும்பாலும் நம் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விடுவோம். கண்ணுக்கு தெரிந்த தூசுகள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்து முழுமையாக நீங்கிவிடும். ஆனால் இறைசக்திக்கு எதிரான சில கெட்டது உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டு பூஜை அறையையும் வந்து அடைந்திருந்தால் அதை விரட்டி அடிப்பது எப்படி? சாதாரணமாக தண்ணீர் சோப்பு போட்டு துடைத்தால் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் அந்த இடத்தில் இருந்து நீங்காது. திடீரென்று ஒரு சில சமயங்களில் நம்முடைய வீட்டில் இறைசக்தி இல்லாதது போல உணர்வோம். ஏதோ புரியவில்லை, மனசு சஞ்சலமாக இருக்கிறது. நம்முடைய வீட்டில் நம் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வம் இருக்கிறதா, தெய்வம் இருக்கிறதா என்ற சந்தேகம் வரும். மின் விளக்குகள் அலங்காரம் இருக்கும், ஆனால் வீட்டிலும் பூஜை அறையிலும் ஒரு பிரகாசம் இருக்காது. வீட்டில் பணம் காசு இருக்கும், ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் தொலைந்து போய் இருக்கும். இப்படிப்பட்ட சமயத்தில் ஏதோ ஒரு துர்சக்தியின் ஆற்றல் நம் வீட்டில் தங்கி இருக்கிறது என்பதை நம்மால் நிச்சயம் கண்டுபிடித்து விட முடியும். அந்த சமயத்தில் இந்த குறிப்பு உங்களுக்கு பயன்படும். அப்படி இல்லை என்றால் 2 வாரத்திற்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செய்யும் போது இந்த குறிப்பை நீங்கள் பின்பற்றலாம். தவறு கிடையாது. எல்லா கெட்டதையும் அழிக்கக்கூடிய சக்தி கல்லுப்புக்கும் மஞ்சளுக்கும் உண்டு. நீங்கள் பூஜை அறையை எந்த வாசனை திரவியம் ஊற்றி சுத்தம் செய்தாலும் சரி, ஒரு சொம்பு குடிக்கின்ற தண்ணீரில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கரைத்து விடுங்கள். அதில் 2 சிட்டிகை மஞ்சள் பொடியை போடுங்கள். ஒரு நல்ல காட்டன் துணியில் இந்த தண்ணீரை நினைத்து சுவாமி வைக்கும் அந்த பூஜை அறையை துடைத்து விடுங்கள். பூஜை அறையில் சுவாமி அமரக்கூடிய ஸ்லாப் இருக்கும் அல்லவா, அதை இந்த ஈரத்துணியால் நன்றாக துடைத்து எடுத்து விடுங்கள். போதும். அந்த இடத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட ஆற்றலும் தங்காது. நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிவிடும். பூஜை அறையில் நெகட்டிவ் எனர்ஜி எப்படி குடியேறும் என்று சில பேருக்கு சந்தேகம் வரும். பூஜை அறையிலும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி பூஜை அறையில் குடியேறியவுடன் பூஜை அறையில் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே போய்விடும். அந்த சமயத்தில் தான் நம்முடைய வீட்டில் பிரச்சனைகள் வரத் தொடங்கும். இப்படி சுத்தம் செய்யக்கூடிய வேலையை கூடுமானவரை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யாதீங்க, மற்ற நாட்களில் செய்யுங்கள். நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லையும் மாதத்துக்கு ஒரு தடவையும் இந்த மாதிரி பூஜை அறையை கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நமக்கு நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன விக்கிரகங்கள், சுவாமி சிலைகள் இருக்கும் அல்லவா, அந்த சிலைகளுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்த தண்ணீரில் அபிஷேகம் செய்து பிறகு நல்ல தண்ணீர், வாசனை திரவியங்கள் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். நான் எங்கள் காட்டில் பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஸ்பாஞ்சு, மாபு இதெல்லாம் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். நம்ம பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறச்சே இந்த மாதிரி செப்பரேட்டாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஷிரடி செட்டப்பில் நாங்கள் பேக்ட்ராப் பண்ணியிருக்கோம் பூஜா ரூமில். ஸோ பாபாவை எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம டீப் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோஸ் வாட்டரால் நல்லா வாசனையாக பாபாவை
நல்லா துடைக்க போகிறோம். இந்த பாபா விக்கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா பியூர் மார்பிள் கிடையாது. அதனால் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் லிக்விடும் போட்டு நம்ம துடைக்கக்கூடாது. பூஜா ரூமை சுற்றின அந்த பேக்ட்ராப்பு, டைல்ஸு எல்லாமே நல்லா டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் லிக்விட் போட்டு நம்ம துடைச்சிக்கலாம். நம்ம சுவாமி வைக்க போகிற அந்த ஸ்லாப் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள் உப்பு கலந்த தண்ணீரை தான் நல்லா துடைச்சி எடுக்கணும். அடுத்ததாக அனைவரும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய 10 எளிய பூஜை அறை குறிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் அன்றாட பணிகளில் பூஜை அறையை சுத்தம் செய்வது என்பது மிகப்பெரிய வேலையாக இருக்கக்கூடும். இந்த சவாலான வேலையை சுலபமாக செய்யக்கூடிய வகையிலான 10 பயனுள்ள குறிப்புகளை தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லா அறைகளை காட்டிலும் பூஜை அறை தெய்வீக மனம் கமழும்படி வைத்திருந்தால் மகாலட்சுமி ஆனவள் நம்மை விட்டு எங்கும் செல்லாமல் நம்முடனேயே நிரந்தரமாக வாசம் செய்வாள். அத்தகைய எளிய பூஜை அறை குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பு 1. பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு நீங்கள் வைக்கும் பொட்டு மஞ்சள் குழைத்து வைக்காமல் சந்தனம் குழைத்து வைத்தால் நீண்ட நாள் வரை அழியாமல் உதிராமல் இருக்கும். சந்தனத்தை சிறிதளவு பன்னீர் ஊற்றி ஜவ்வாது அல்லது தசாங்கம் பவுடர் கலந்து உபயோகித்தால் இன்னும் வாசனையாக இருக்கும். குறிப்பு 2. பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தும் எண்ணெய் எப்போதும் நல்லெண்ணெயாக இருப்பது நல்லது. நல்லெண்ணெயுடன் ஜவ்வாது அல்லது தசாங்கம் பவுடர் கலந்து வைத்து கொண்டால் ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் பொழுதும் தெய்வீக மனம் வீசி நம்மை பரவசத்தில் அழுத்தும். தசாங்கம் என்பது நாட்டு மருந்து கடைகளில் அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் எளிதாக கிடைக்கும் ஒரு பூஜை பொருள். குறிப்பு 3. மஞ்சள் மற்றும் குங்குமத்தை பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து வைப்பதை விட கண்ணாடி பாட்டில்களில் போட்டு வைத்தால் நீண்ட நாட்களுக்கு கட்டி தட்டாமல் பூச்சி புழுக்கள் வராமல் வாங்கிய பொழுது இருந்தது போலவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்து கொள்ளுங்கள். நீண்ட காலம் நீடித்து உழைக்கும். குறிப்பு 4. விசேஷ நாட்களில் பூஜை அறையில் கோலம் போட கோலமாவு பயன்படுத்துவதை தவிர்த்து அரிசி மாவை கரைத்து அதில் கோலம் போட்டால் நீண்ட நேரம் கலையாமல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். 3 பங்கு அரிசி மாவுடன் 1 பங்கு மைதா மாவு சேர்த்து போட்டால் கோலம் பளிச்சென இருக்கும். குறிப்பு 5. பூஜைக்குரிய பொருட்கள் எல்லாம் தனித்தனியாக வைத்துக்கொள்வதை விட நாம் சமையல் அறையில் பயன்படுத்தும் மசாலா டப்பாவை புதிதாக வாங்கி அதில் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு பொருட்களை போட்டு வைத்து கொண்டால் போதும். குங்குமம், மஞ்சள், சந்தனம், கற்பூரம், திரி, வத்திப்பட்டி என்று நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பொருட்களை அழகாக அடுக்கி வைத்து கொள்ளலாம். குறிப்பு 6. பூஜை அறையில் வாரம் ஒரு முறை சாம்பிராணி போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் என்பதும் ஐதீகம். அப்படி சாம்பிராணி போடும் பொழுது சாம்பிராணியுடன் சேர்த்து வெட்டிவேர் மற்றும் தசாங்கம் பவுடரை கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை கொண்டு சாம்பிராணி புகை போட்டால் நல்ல மனமுடன் நம் சிந்தனையை தெளிவாக்கும். தீய வழிகளில் நம் மனம் செல்லாமல் ஆன்மீக வழியில் ஈடுபட துணை புரியும். குறிப்பு 7. பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களை சுத்தம் செய்யும் பொழுது காட்டன் துணியில் நீங்கள் பயன்படுத்தும் ஹேண்ட் வாஷ் லிக்விடை கொஞ்சமாக ஊற்றி துடைத்தால் நொடியில் பளபளவென மாறி வேலையும் சுலபமாக ஆகிவிடும். குறிப்பு 8. பூஜை அறையில் இருக்கும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யும் பொழுது அதில் இருக்கும் எண்ணெய் பசை எளிதாக நீங்க கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் அல்லது வாஷிங் லிக்விட் போட்டு தேங்காய் நார் கொண்டு லேசாக துடைத்தால் போதும். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பளபளவென இருக்கும். அதன் பிறகு நீங்கள் எப்பொழுதும் போல சுத்தம் செய்து கொள்ளலாம். குறிப்பு 9. நீங்கள் பூஜை அறையில் வைக்கும் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, 4-5 துளசி இலைகள் ஆகியவற்றை சேர்த்து வைத்தால் கோவில்களில் கொடுக்கும் தீர்த்தம் தயாராகிவிடும். பூஜை முடிந்ததும் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அதிலிருந்து தீர்த்தம் கொடுக்க தீராத நோய் எல்லாம் தீரும். குறிப்பு 10. கற்பூரம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி போன்றவற்றை ஏற்றும் பொழுது அந்த கற்பூரத்தட்டில் சிறிய அகல் விளக்கு ஒன்றை வைத்து ஏற்ற கற்பூரம் படியாமல் சுத்தம் செய்வதற்கு எளிதாக இருக்கும். மேலும் சாம்பிராணி கட்டியை தண்ணீரில் நனைத்துவிட்டு பின்னர் கற்பூரத்தை வைத்து ஏற்ற நீண்ட நேரம் நின்று எரியும். மேலும் வாசனையும் அதிகரித்து தரும். பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறச்சே பாபாவுக்கு நல்ல அபிஷேகமும் பண்ணியாச்சு. நம்ம அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுற தண்ணீர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரெகுலராக கிச்சனில் யூஸ் பண்ணாத பாத்திரம் தான் நம்ம வச்சுக்கணும். அவருக்குன்னு செப்பரேட்டாக பயன்படுத்தணும் எல்லாமே.
हे सर्वाधारा मयूरेश्वरा सर्वसाक्षी गौरी कुमारा पाहि मां श्री गणपति सदानिम्ब वृक्षस्य मूलातिवासात् सुधाश्राविणं दिक्तमप्यं ऋतं तत् तरुं कल्पवृक्षादिकं सात्यनन्दं नमामीश्वरं सद्गुरुं साईनाथम्। हे शारदे वक्विलासिनी दुःशक्ता श्रंशी कामिनी दुजि अस्ति वा मुहानुनी वयावहरा जालजी जगदाक्षी हे पंचवक्त्रा शंकरा हे नररुंड मालाधरा हे नीलकंठ दिगंबरा ओंकार रूप पशुपते। நம்ம க்ளீனிங்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பூஜா ரூமில் ஸ்லாபில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டுக்கலாம், கொலை ஸ்டிக்கர். அந்த விளக்கு வைக்கிற இடத்துல நம்ம அடுத்ததாக படங்கள் எல்லாமே நல்லா தொடச்சிட்டோம், சந்தன குங்குமம் இட்டுட்டோம். அதுக்கப்புறமா எல்லா படங்களையும் அழகாக வச்சுக்கலாம். நான் எங்கள் காலத்தில் சுவாமி படங்கள் எல்லாமே கிழக்கு திசை நோக்கி தான் வச்சுருக்கேன். சுவாமி படங்கள் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் பூஜை செய்பவர் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்யலாம். சுவாமி படம் வடக்கு திசை நோக்கி இருந்தால் நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் நீங்கள் சரியான வழிபாடு செய்யும் திசைக்கான சாஸ்திரம். பொதுவாக சுவாமி படங்கள் பெண் தெய்வங்களாக இருக்கும் நிலையில் அந்த பெண் தெய்வங்களுக்கு நேருக்கு நேராக அமர்ந்து வழிபாடு செய்யலாம். இது பெண் தெய்வங்களை வழிபடும் பொழுது மட்டும்தான். தெற்கு நோக்கி சுவாமி படங்களை வைக்கக்கூடாது. அதுபோல உடைந்த சுவாமி படங்கள், சுவாமி விக்கிரகங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதுபோல் பூஜை அறையில் நம்முடைய முன்னோர்களின் படங்கள் சுவாமிக்கு நிகராக இருக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் காலத்தில் எவ்ரி தேர்ஸ்டே பாபாவுக்கு அலங்காரம் ஆரத்தி பண்ணுவோம். அது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறையா. அதை பார்க்காதவா அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கோ. சாய்பாபா மந்திரம்ஸ்னு இருக்கும். சாய்பாபாவை எப்படி வழிபடுறது, 9 வார எளிய பூஜை முறை இதெல்லாமும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்கோ. நம்ம சேனலில் பூஜா வெசல்ஸ், பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம்லாம் எப்படி ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுங்கிறதையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்கோ. ஃபைனலாக நம்ம வருஷ பருப்புக்காக பூஜா ரூம் க்ளீனிங் சூப்பராக பண்ணியாச்சு. படங்கள் எல்லாமும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி, பூஜா ரூமும் நல்லா க்ளீன் பண்ணி, பாபாவையும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பூஜா ரூம் சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. நம்ம மனசுக்கு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு தோன்றதோ அப்போது இந்த மாதிரி நம்ம சுவாமி காரியங்களில் ஈடுபட்டோம்னாக்க நமக்கு மனசுக்கும் நிறைவாக இருக்கும், நமக்கு பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கும். வருவாய் வருவாய் வைஷ்ணவியே, வந்தருள் புரிவாய் வைஷ்ணவியே, அனுதினம் வருவாய் வைஷ்ணவியே, அனுகிரகம் செய்வாய் வைஷ்ணவியே, சரணம் அடைந்தோம் வைஷ்ணவியே, சௌபாகியம் அருள்வாய் வைஷ்ணவியே, வரமளி தருள்வாய் வைஷ்ணவியே, வணக்கம் தாயே வந்தருள்வாய், பாடி பணிந்தோம் வைஷ்ணவியே, பக்ஷமுடன் வா வைஷ்ணவியே, நாங்கள் கூடி துதிக்கின்றோம் வைஷ்ணவியே, குறைகளை தீர்ப்பாய் வைஷ்ணவியே, திருமுல்லை வாயிலை தேடி வந்தோம், உன் திருச்சன்னதி முன் கூடி நின்றோம், உன் திருப்புகழ் தன்னை பாடுகின்றோம், உன் திருவடி நாடி பணிகின்றோம். பூஜா ரூமில் விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்கோ. நம்ம பூஜா ரூமை எப்போதுமே இந்த மாதிரி க்ளீனாக வச்சுட்டாக்க மகாலட்சுமி நம்ம பாத்தில் எப்போதும் குடியிருப்பாங்கிறதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பூஜா ரூம் டீப் க்ளீனிங் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலவாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.